என் தங்கமே, மங்கள வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்வதற்காக உன்னை தேடி வருகின்றார். இவர் யார், எதற்காக உன்னை தேடி வருகிறார் என்பதனை கட்டாயமாக என் குழந்தை இந்த கருப்பனிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு உதவி செய்வதற்கும் ஒருவர் இருக்கின்றாரா என்கின்ற எண்ணம் தானே முதலில் வருகின்றது. ஏனென்றால் சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை பலமுறை வேதனைக்கு தள்ளி இருக்கின்றதே தவிர ஒரு பொழுதும் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததில்லை. அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நம் அப்பன் நமக்கு சந்தோஷத்தையும் மிக பெரிய நன்மையையும் ஒருவர் கொடுக்க வருகிறார் என்று சொல்கின்றாரே, அது யாராக இருக்க முடியும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக இன்று நான் சொல்கின்ற விஷயத்தில் உன்னுடைய மனது திருப்தி அடையும். உன்னுடைய மனது உன் வாழ்க்கையை பற்றி நல்லபடியாக சிந்தனைக்குள் வந்துவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்ததெல்லாம் போதும். இதற்கு மேலும் அப்படி எதுவும் நடக்க உன் அப்பன் நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் சந்தோஷத்தை கொடுக்கும்படி நான் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். எப்பேற்பட்ட இன்னல்களை எல்லாமோ தாண்டி வந்த என் பிள்ளை, இப்பொழுது இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுத்து விட்ட பிறகு நிச்சயமாக அப்பன் சொன்ன வார்த்தைகளில் இருந்த உண்மையை நீ அறிந்து கொள்வாய். என் தங்கமே, இன்றைய தினம் இந்த வெள்ளிக்கிழமையானது உனக்கு பஞ்சமி திதியும் சஷ்டி திதியும் சேர்ந்து கிடைத்திருக்கின்றது. அதனால் பஞ்சமி நாளில் வராகியும் சஷ்டி திதியில் முருகப்பெருமானும் உனக்கு உதவிகளை நிச்சயமாக செய்வார்கள். ஆனாலும் இவர்களை தாண்டியும் உனக்கு ஒருவர் இன்று மிக பெரிய உதவியினை செய்ய வருகிறார் என்று உன் அப்பன் நான் சொல்கின்றேன். அதனால் என்னவென்று என்னிடத்தில் கேட்டு உன்னுடைய மனதை நீ தெளிவுபடுத்திக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் என்னவென்று சற்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த வேதனைகளும் எதனால் என்பதனை உணர்ந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ என்னிடத்தில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும். கருப்பன் சட்டென்று ஒரு விஷயத்தை உன் முன்னால் வந்து போட்டுடைக்கிறேன் என்றால் அதிலிருந்து உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால் கிடைக்கின்ற விஷயத்தை எல்லாம் தவற விட்டுவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று சொல்லி ஒருபொழுதும் நீ புலம்பிக் கொண்டிருக்க கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை போல வேறு யாருக்கும் ஒரு நாளும் கொடுத்தது கிடையாது. அது துன்பத்திலும் சரி இன்பத்திலும் சரி இரண்டுமே யாருக்கும் கிடைக்காத விஷயங்கள் தான் உனக்கு கிடைத்திருக்கின்றது. அப்படியானால் இத்தனை காலமும் தெய்வம் உனக்கு எதையும் செய்யவில்லையா என்று தானே யோசிக்கின்றாய். தெய்வம் உன் வாழ்க்கையில் இருப்பதனால்தான் இந்த நிலையிலாவது இருக்கிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த அளவிலாவது இந்த வாழ்க்கை நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறதே என்று எண்ணி நீ பெருமைப்பட்டுக்கொள். நடப்பது எல்லாம் உன்னுடைய நல்லதற்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். சட்டென்று ஒரு நொடி பொழுதிலும் நான் உன்னை விட்டு நகர்ந்து செல்ல மாட்டேன். உன்னை ஆட்டி படைத்த தீய சக்திகள் இந்த வாழ்க்கையில் உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்திய பல உறவுகள் என்று இவை எல்லாவற்றிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க இந்த கருப்பன் நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி ஏனும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களுக்கெல்லாம் மனது வருத்தப்படாமல் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே நீ கவனத்தில் கொள். உனக்காக நான் தர நினைக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை ஏதாவது ஒரு வழியில் நிச்சயமாக நல்லபடியாக மாற்றிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
மனமகிழ்ச்சியோடு நீ எதை செய்தாலும் அதற்கு பதில் உனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். வேதனைகளோடு எதை செய்தாலும் அதன் முடிவு வேதனைகளாகத்தான் வந்து சேரும். இதுவெல்லாம் உனக்கு என்று புரிய தொடங்குகிறதோ அன்று இந்த வாழ்க்கையின் அனுபவத்தை நீ சரியாக பெற்றுக்கொண்டாய் என்பதனை புரிந்து கொள்வாய். மனமகிழ்ச்சியாக உனக்காக நான் தருகின்ற எல்லா விஷயங்களையுமே எண்ணி எண்ணி நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும். இனிமேலும் நீ சந்தோஷம் பட வேண்டும் என்பதற்கான சூழ்நிலைகள் மட்டும்தான் உன்னை சுற்றி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் அதிகமாக போராடினாயோ அந்த இடத்தில்தான் என் குழந்தை நீ தலை நிமிர்ந்து வாழப் போகின்றாய். அந்த இடத்தில்தான் மற்றவர்கள் உன்னிடத்தில் தனக்கு கை கொடுக்கும்படி வேண்டவும் போகிறார்கள். உன்னிடத்தில் ஒவ்வொரு உதவியையும் வேண்டி விரும்பி நிற்க இவர்கள் வரத்தான் போகின்றார்கள். எல்லா நேரத்திலும் நீ இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கான மகிழ்ச்சியை மீட்டெடுத்து விட்ட பிறகு இனி நடக்கக்கூடிய நன்மைகளை மட்டும்தான் எண்ணி நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் கடந்து மனமகிழ்ச்சி என்ற ஒன்று உனக்குள் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். எங்கெல்லாமோ தேடி அலைந்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது மகிழ்ச்சியான பல நல்ல விஷயங்கள் நடக்கத்தான் போகிறது என்பதனை புரிந்து கொண்டால் போதும். அதற்கு இந்த கருப்பன் சொன்னது போல இன்று உன் குடும்பத்திற்கு நெருக்கமாக உனக்கான உதவிகளை செய்ய வரப்போவது யார் என்று தானே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அது வேறு யாரும் கிடையாது, என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வம்தான். இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். எப்பொழுதும் எதையுமே நாம் தடுத்து நிறுத்த முடியாது. அவை நடக்கும் பொழுது தானாகவே நடக்கும். அப்படித்தான் இந்த வாழ்க்கையிலும் உனக்கு அத்தனை விஷயங்களும் நடந்திருக்கின்றது. இப்பொழுது உன் குலதெய்வம் உனக்கு சில விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையின் மாற்றங்களாக கொடுக்க நினைக்கின்றார்கள். உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கின்றார்கள். இழுத்தடித்து கொண்டே செல்கின்ற ஒரு பிரச்சனைக்கு சட்டென்று ஒரு முடிவினை கொண்டு வர அவர்கள் நினைக்கின்றார்கள். இதற்கெல்லாம் எப்பொழுதுமே அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். நீ மட்டும் உன்னுடைய மனநிலையில் சரியான மாற்றங்களை கொண்டு வந்து விட்டாயானால், நீ மட்டும் உன்னுடைய மனதில் நமக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருந்து விட்டாயானால், உன்னுடைய குலதெய்வமானது இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் முன்னிருந்து உனக்கு செய்து கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய். எல்லாவற்றையுமே உன்னால் நிச்சயமாக சமாளிக்க முடியும். எல்லா விஷயங்களையுமே உன்னால் நிச்சயமாக தாங்கிக் கொள்ள முடியும். உன்னால் முடியாது என்று சொல்வதற்கெல்லாம் இங்கு பெரிதாக ஒன்றும் இல்லை. எல்லாவற்றையும் தாண்டி நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு நீ உன் குலதெய்வம் கொடுக்கின்ற மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. அதற்கு இன்று நீ என்ன செய்ய வேண்டும்? உன் குலதெய்வத்தை மனதார நினைக்க வேண்டும். உன் குலதெய்வம் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும். நிலைவாசலை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமமிட்டு இன்று நிச்சயமாக மாலை பூஜைகள் செய்யும் பொழுது அதற்கு தூப ஆராதனைகளை நீ காண்பிக்க வேண்டும். அப்படி காண்பிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க தொடங்கும். எங்குமே இந்த வாழ்க்கையில் மன நிகழ்ச்சி உனக்கு வந்து கொண்டே இருக்கும். மன மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை மட்டுமல்ல, நெகிழ்ச்சியான விஷயங்களை கூட இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுக்கும். எல்லாவற்றையும் உன் குலதெய்வம் உனக்கு நடத்தி கொடுக்க தயாராக இருக்கின்ற இந்த நேரத்தில் அவர்களிடத்திலிருந்து உனக்கு வேண்டியதை பெற நீ நிச்சயமாக மனதளவில் உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் நீ கஷ்டப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது என்பது மட்டும் உன் நினைவில் இருந்து கொண்டால் போதும். இப்பொழுது நீ நினைக்கலாம், நமக்கு நம் குலதெய்வம் இப்பொழுதுதான் செய்ய வருகிறதா என்று. இல்லை,
இந்த வெள்ளிக்கிழமையில், அதாவது மார்கழி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையில் இதை நடத்த வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே உனக்கு குறித்து கொடுத்த நாள்தான் இந்த நாள் என்பதைத்தான் கருப்பன் உன்னிடத்தில் இவ்வளவு நேரமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதனால் எந்த விஷயத்தின் மீதும் சந்தேகம் கொள்ளாதே. நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.